வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய், ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய், என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவனாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவனாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆராதனை 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 இயேசுநாதா. ஆராதனை 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 இயேசுநாதா. நற்கருணை நாயகனே, நலமளிக்கும் இயேசுநாதா. நற்கருணை நாயகனே, நலமளிக்கும் இயேசுநாதா. தீப்பிழம்பாய் இறங்கி வரும் தூயாவியே இயேசுநாதா. தீப்பிழம்பாய் இறங்கி வரும் தூயாவியே இயேசுநாதா. முழந்தாளிட்டு ஆராதித்தோம் மூருவே இயேசுநாதா. முழந்தாளிட்டு ஆராதித்தோம் மூருவே இயேசுநாதா. சக்தியானவா, ஜீவனாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவனாயகா, அன்பாலே வாழும் தேவா. அன்பாலே வாழும் தேவா. அன்பாலே வாழும் தேவா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ உங்களை பார்ப்பதற்காக, உங்களை அன்பு செய்வதற்காக, உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு பயணிப்பதற்காக, உங்கள் வேதனையை சுமையை இறக்கி வைப்பதற்காக, இதோ இன்று உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய எங்கள் இயேசு ஆண்டவரை உற்று பாருங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் ஆண்டவரை தேடுகின்றவர்களுடைய வாழ்க்கை. சபையுரை 7ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஒன்றின் தொடக்கமல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம், நிறைவானது வரும்போது குறைவானதும் அறகுறையானதும் ஒளிந்து போகும் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு இன்று அருங்கொடையும் எதிலும் குறையே இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து இன்று அழைக்கிறது. ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரை எல்லோரும் உற்று பாருங்க. இதோ இன்றைய நாள்
ஆண்டவருடைய பார்வையால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் இன்று நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த வழிபாடு ஆரம்பிக்கின்ற இந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கை குறைவானதாக இருக்கலாம். இந்த வழிபாடு ஆரம்பிக்கின்ற நேரம் எங்களுடைய பாதை கோணலாக இருக்கலாம். எங்களுடைய வேதனை கண்ணீர் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை உற்று பார்க்கும் போது, முழுமனதோடு என்னிடத்தில் திரும்புகின்ற போது, இந்த வழிபாடு முடிவடைகின்ற நேரம் நீரும் உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் உன் தொழில்துறையும் உன் எதிர்பார்ப்புகளும் சம்பூர்ணமாகும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்த்து பாடுவோம். ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே, என்னை விட்டு பிரியாமல் கடைசி வரைக்கும் இந்த நிமிஷம் கூட என்னை கிருபையால் வழி நடத்துகின்ற உங்களுக்கு அன்புக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த பரிசுத்தம் நிறைந்த நேரத்துக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உன்னதமான வழிபாட்டுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய திருமுகத்தை பார்க்க வைத்த இந்த நொடி பொழுதுக்காக, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காகவும் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஒப்பு கொடுங்க, முழுமே ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிஷமும் கிருபையால் நடத்திடுமே. வலது கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நாடும்மை நேசிக்கிறே, என்னை பார்க்கிலும் எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேப்பா. நாடும்மை நேசிக்கிறே, எந்த உயிரை பார்க்கிலும். முழங்கால் படியிட்டு சொல்லுங்க, ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மையான மனதோடு, முழு மன விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு சொல்லுங்க, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ இன்று உங்களையும் என்னை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் எங்களை தண்டிக்கின்ற தெய்வமாய் இன்று எங்கள் முன் இல்லை. எங்களை மறுதளிக்கின்ற தெய்வமாய் உங்கள் முன் முன்னும் இல்லை. என்னையும் உங்களையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற ஆண்டவராய் இதோ உயிரோடு இருக்கின்றார். ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய பாசத்தில் ஆழமான பிள்ளையாக இன்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கின்றார். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் கடைப்பிடியுங்கள், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு உயிரோடு இருப்பேன்னு சொன்ன அதே ஆண்டவர் இதோ நீங்களும் நானும் எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அசுத்தத்தோடும் பாவத்தோடும் வேதனையோடு இருந்தாலும், உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் சொன்ன ஆண்டவர் இதோ உங்களோடு இருக்கின்றார். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த உம்முடைய பாசமான ஆழத்தை, உம்முடைய கிருபையை நினைக்கும் போது ஆண்டவரே நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பான்னு சொல்லி பாடுங்க. நன்றி ஆண்டவரே. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, உங்களை நேசித்தார். என்னை நேசித்த நேசத்தின் ஆளவரே, நன்றி ஆண்டவரே. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆளவரே. பெரும் கிருபை ஆண்டவரே, பெருகிருபை நினைக்கும் போது ஆண்டவரே நான் என்ன தகுதி, என்ன பதில் செய்வேனோ. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ.
ரட்சிப்பின் பாத்திரத்தை முழுமையாக உங்களை உயர்த்துங்க. உயர்த்துவேன் நன்றியோடு. 2 கரங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துங்க. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க முழு மனசோடு. உயர்த்துவேன் நன்றியோடு. ஆண்டவரை சொல்லுங்க, இன்றிலிருந்து ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நினைத்திடுவேன். தொடர்ந்து பாடுங்க. நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். தொடர்ச்சி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. எந்த உயிரை பார்க்கிலும் வல்லமை நிறைந்த ஆண்டவரே, நீதிமொழிகள் 23:18 உன் வருங்காலம் வளமானதாய் இருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன என் உயிருள்ள இயேசு அப்பா, நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவரே, இதோ உம்மை பார்க்கின்றேன். உம்மை நான் நம்புகின்றேன் ஆண்டவரே. உம்மை நான் விசுவசிக்கின்றேன் ஆண்டவரே. இதோ நீர் சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிஜமாகும் என்பதை நான் நம்புகின்றேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ளப்படி என்னை நடத்துகின்ற உம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய முடிவில்லாத இரக்கத்துக்கு நன்றி ஆண்டவரே. முடிவில்லாத உம்முடைய பாசத்துக்கு ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்தலுக்கு ஆண்டவரே, முடிவில்லாத உம்முடைய மன்னிப்புக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் உம்மை நான் நேசிக்கின்றேன் ஆண்டவரே. நான் உம்மை அதிகமாக நம்புகின்றேன். உம்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. உம் கரங்களை பிடித்துக் கொள்கின்றேன் ஆண்டவரே. உம்மை போல், உம்முடைய மனது போல் ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கின்ற இந்த நற்கருணை போல் என் வாழ்க்கை வெண்மையாக மாறுவதாக, நான் செல்லுகின்ற பாதை வெண்மையாக மாறுவதாக, என் எண்ணங்கள் வெண்மையாக மாறுவதாக ஆண்டவரே. என் விண்ணப்பங்கள், என் தேவைகள், என் செபங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதாக. நீர் என்னுள் இரக்கத்தோடு இருக்கின்ற, நீர் என் மீது வைத்திருக்கின்ற இந்த பாசத்துக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்மை அன்பு செய்வதை தவிர நான் எதுவும் பண்ண முடியாது ஆண்டவரே. விலை மதிப்பில்லாத உம்முடைய பேர் இரக்கத்தை ஆண்டவரே, இதோ முழங்கால் படியிட்டு உம்முடைய கரங்களையும் ஆணிக்கொண்ட உம்முடைய கரங்களையும் கால்களையும் ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்கின்றேன். அன்று சிலுவை மரத்தடிகள் ஆண்டவரே, முழங்கால் படியிட்டு இருந்த அன்னையும் சீடர்களையும் பார்த்து, இதோ உம் தாய், இதோ உம் பிள்ளைகள் என்று சொன்னீரே, இதோ அதே நிலையோடும் பாதத்தில் மண்டியிட்டு இருக்கின்றேன். நீர் என் மகன், என் மகள் என்று சொல்லுங்க ஏசப்பா. நீங்கள் இன்றைய நாளில் இறை வார்த்தையின் ஊடாக, ஆண்டவரை குணமாக்கும் வழிபாடின் ஊடாக, ஆண்டவரை மன்னிப்பு வழிபாடின் ஊடாக நீர் என்னோடு பேசுகின்ற எல்லாவற்றையும் நான் செய்ய காத்திருக்கின்றேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. முழு மனசோடு விசுவாசத்தோடு சொல்லுங்க. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உங்க அன்புக்கு நன்றி அப்பா. நீர் வல்லவர், நீ நல்லவர், நீர் பரிசுத்தமானவர். உன்னை போல என்னையும் மாற்ற நீர் கொண்டிருக்கின்ற இந்த அன்புக்கு நன்றி. உம்மை போல என்னையும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பேர் இரக்கத்துக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உண்மை மனதுடன் கரங்களை உயர்த்தி சொல்லும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ உயிரோடு இருக்கின்ற எங்கள் நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்க. உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களிடமும் என்னிடமும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எதுவும் இல்லாமல் சூனியமாக இந்த நேரம் நீங்கள் முழங்காடு படிக்கிட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத நிலையாக நீங்கள் இந்த நேரம் இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய பொருளையோ, உறவுகளையோ, உடையோ, பணமோ, நகையோ, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று நினைத்து என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஏசப்பான்னு நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பு இருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுக்குள் பிரியமானவர்களே,
யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம், நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர் குணமாவர், ஆண்டவர் அவரை எழுப்புவர், அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவர்னு சொல்லி யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்து நீங்கள் முழுமையாக வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்கு நீங்கள் செவிமடுத்து இந்த உலக ஆசைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே ஒவ்வொன்றா வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு வெளியில் போயிருந்திருக்கலாம். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? இந்த நேரம் உங்கள் தலையில் கரங்களை வைத்து, உங்கள் தோள்களில் கரங்களை வைத்து, உங்கள் 2 கரங்களை இறுக்கி பிடிச்சு உங்களை தன் மார்போடு சாய்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒன்றுமில்லாமல் நின்ன உன்னை நான் என் கரங்களால் பிடிச்சு உன்னை நான் வழி நடத்த போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாடுவோம். ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை நன்றி இயேசப்பா. கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, உங்க அன்புக்கு நன்றி தெய்வமே அப்பா. எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இன்னொரு முறை சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ உங்கள் மனதும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய உடலும் பாவத்தினால் சுமையோடு பாரமாக இருக்குதா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க ஆழ்மனதில் இருக்கக்கூடிய காயத்தோடு வேதனையோடு ஆண்டவரிடத்தில் உங்கள் தவறுகளை ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, ஆழ்மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளும் பாவங்களும் எங்களை விட்டு அகன்றால்தான் எங்களால் ஆண்டவரை உண்மையாக உணர முடியும், ஆண்டவரை உண்மையாக நேசிக்க முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலை பயணம் 34வது அதிகாரம் 7வது வசனம், 1000 தலைமுறைக்கு பேரன்பு செய்வோர், கொடுமையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், இதோ எங்கள் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகின்றது. 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுகின்ற அதே ஆண்டவர், கொடுமையும் குற்றத்தை மன்னிக்கின்ற அதே ஆண்டவர் இன்று உங்களை தேடி வந்திருக்கின்றார். அன்று சக்கேயுவை பார்த்து சொன்னார், சக்கேயுவை இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்ன அதே ஆண்டவர் இன்று பாவத்தின் மரத்திலும் பாவத்தின் வாழ்க்கையிலும் பாவத்தின் உயரத்திலும் இருக்கக்கூடிய உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு நீ இறங்கி வா, உன் வாழ்க்கையில் உன் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்லி பாடுங்க. ஆழ்மனதின் துக்க வாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை நாங்கள் உணரல ஆண்டவரே, ஆனால் எங்களுக்காக நீங்கள் சுமக்கிறீங்களேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் என்னிடம் வாருங்கள் சொல்லி ஆண்டவர் இதோ கூப்பிடுறார். ஒப்பு கொடுத்து பாடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. நன்றி இயேசுப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆண்டவர்கிட்ட கரங்களை பிடிச்சு கொள்ளுங்க. தன்னந்தனிமையிலே மனமொடிந்து போகையிலே ஆண்டவரே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. இந்த நேரம் அந்த நிலைமையில இருக்கீங்களா? தன்னந்தனிமையிலே மனமொடிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவனானே உன்னடைக்கலம். உங்களுடைய அடைக்கலமா இருக்கக்கூடிய ஆண்டவரை பாருங்க. நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை
கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறக்கப்பட்டதோ, குறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர்னு சொல்லி திருப்பாடல் 32ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இதோ முழங்கால் படியிட்டு 2 கரங்களை நெஞ்சோடு வைத்து, பிள்ளைகளான நீங்கள் தாய் தந்தையருக்கு எதிராக செய்த குற்றம், தாய் தந்தையாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்த குற்றம், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும், தொழில் செய்கின்ற இடத்திலும் நண்பனுக்கும், அன்பு செலுத்துகின்ற உறவுக்கும், பங்கிலும் பங்கு தந்தைக்கும், உங்களை நம்புகின்றவர்களுக்கும், பிரியமானவர்கள், நீங்கள் செய்த நம்பிக்கை துரோகம், நீங்கள் செய்த பாவம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிக்க ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் நான் உன்னை மன்னிக்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன் சொல்லி சொல்லுகின்றார். இப்படியான உயிருள்ள நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் பார்க்கவும், வணங்கவும், அன்பு செய்யவும், ஞானஸ்தானத்தின் வழியாக ஒன்றாக வாழவும் நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். சொல்லுங்க, இந்த நல்ல தெய்வத்துக்கு இனி நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்லுகின்றார், முழுமையாக உன்னை ஒப்புக்கொடுன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உங்க அன்புக்கு நன்றி, உங்க பாசத்துக்கு நன்றி. என்னை மறமாமல் என்னை தேடி தேடி அன்பு செய்கிற உங்களுடைய இரக்கத்துக்கு நன்றி. நான் தகுதியற்றவனாய் இருந்தும், நான் விளைவெறும் பெற்றவனாய் இல்லாமல் இருந்தும் என்னை தெரிந்து கொண்ட உங்களுடைய அன்புக்கு நான் நன்றி ஆண்டவரே. நான் பரிசுத்தமற்றவனாய் இருந்தும், ஆண்டவரே நான் பொறுப்பில்லாமல் இருந்தாலும், ஆண்டவரே என் கடமைகள் நான் செய்யாமல் இருந்தாலும், என்னை தேடி தேடி அன்பு செய்கின்ற உங்க அன்புக்கு நன்றி. என்னையும் என் உள்ளத்தையும் ஆண்டவரே என் வாழ்க்கை பரிசுத்தமாக்க இன்று குருவானவர் மூலமும், ஆண்டவரே குணமாக்குதல் வழிபாடு மூலமும் நீர் தருகின்ற எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் என் வாழ்க்கையில் கடைபிடிக்க பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்துவாராக. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமென். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் இயேசுவே, உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம், உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் இயேசுவே, உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்ற பொழுது பெருந்திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களுடைய உடல் நலமிற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான பொழுது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார்.
ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது ஆண்டவன் இயேசுவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்தை எமது மனக்கண்முன் கொண்டு வந்து ரூபீகரித்து பார்ப்போம். இயேசு தமது சீடர்களோடு இருக்கின்றார். பாலைவனமான இடம். மக்கள் ஊர்களிலிருந்து அவரை நோக்கி தேடி ஓடி வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர் போதிக்கின்றார். மாலை ஆகின்றது. அங்கே அவர்களுக்கு உணவு இல்லை. ஆகவே சீடர்கள் அவரிடம் அவர்களை அனுப்பிவிடுமாறு கூறுகின்றார்கள். ஆனால் இயேசு, இல்லை, அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, அவர்களுக்கு நாமே உணவளிப்போம் என்று அவர்களிடமிருந்த அந்த அப்பத்தையும் மீன்களின் துண்டுகளையும் எடுத்து ஆசி கூறி பிட்டு அதை தமது சீடர்களோடு பகிர்ந்தளிக்க கொடுக்கின்றார். இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் கூறுகின்ற அளவிலே 5000 பேர் 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டுகளையும் உண்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சம்பவத்தை ஒப்புமை நற்செய்திகள் அனைத்தும் அத்தோடு அருளப்பர் நற்செய்தியும் யோவான் நற்செய்தியும் கூறுகின்றது. 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் இயேசு பகிர்ந்தார், 5000 பேருக்கு பகிர்ந்தளித்தார் என்று. ஆகவே எல்லா நற்செய்திகளும் இதை கூறுவதனாலே நிச்சயமாக இப்படியான ஒரு சம்பவம் நடந்துதான் இருக்க வேண்டும் என்ற, இல்லாவிட்டால் 4 நற்செய்தியாளர்களும் இதை கூற மாட்டார்கள். ஆனால் இன்னும் ஒன்று நற்செய்தி வாசகத்திலே 4000 பேர் 7 அப்பங்களையும் ஒரு சில மீன் துண்டுகளையும் பகிர்ந்தளித்ததாக மத்தேயுவும் மார்க்கும் கூறுறார்கள். ஆனால் லூக்காவும் அருளப்பர் ஜோனும் அதை சொல்லவில்லை. ஆகவே அது நிச்சயமற்றதாக இருக்கலாம். ஆனால் 2 நற்செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். எனவே இது நிச்சயமாக நடந்த ஒரு சம்பவமாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு நற்செய்தி ஆராய்ச்சியாளர்கள் 3 விதமான விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். முதலாவது விளக்கம், அதை ஒரு சாதாரண புதுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த 3 விளக்கங்களிலேயும் ஏதோ ஒன்று நமக்கு படிப்பினையாக காண கிடக்கின்றது. முதலாவது, அது ஒரு சாதாரண புதுமையாக இயேசு இயற்கை சட்டத்தை, இயற்கை நியதியை மாறி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்ததாக ஒரு புதுமையான சம்பவமாக காணலாம். ஆனால் அங்கும் என்னத்தை காண்கின்றோம்? அவர்கள் மீது கொண்ட அந்த பரிவு, இரக்கம், கருணை. ஏனென்றால் இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் அவர்கள் வழியிலே விழுந்து மடிந்து விடுவார்கள், சோர்வுற்று விடுவார்கள் என்று அவர்கள் மீது இரக்கம் கொண்டிருந்தார். இரண்டாவதாக, இதனை ஒரு சமூகவியல் பகிர்ந்தளிக்கின்ற சம்பவமாகவும் ஒரு சில நற்செய்தியாளர்கள், வல்லுநர்கள் காண்கின்றார்கள். அதாவது இங்கே அப்போஸ்தலர்களே, அதாவது திருத்தூதர்களே அந்த அப்பத்தையும் மீன்களையும் வைத்திருந்தார்கள். அவர்கள் கூட அவற்றை பகிர்ந்தளிக்க முன்வரவில்லை. மற்றைய நற்செய்தியிலே, மத்தேயும் மார்க்கும் எழுதிய நற்செய்தியிலே 4000 பேருக்கு பகிர்ந்தளித்த சம்பவத்திலே ஒரு சிறியவர், ஒரு இளைஞன் அந்த அப்பத்துண்டுகளையும் மீன்களையும் வைத்திருந்தார். அவர் அதை பகிர்ந்தளிக்க முன்வந்தார்.
இவ்வாறு பகிர்ந்தளிக்கும் பொழுது அது பலுகி பெருகுகின்றது. அதை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் இருக்கும் பொழுது அது பலுகி பெருகுகின்றது என்று விளக்கம் கொடுக்கின்றார்கள். மூன்றாவதாக இது நற்கருணையின் முன்னடையாளம் என்றும் நற்செய்தி ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அதாவது நற்கருணைக்கு இது முன்னடையாளம் என்றால் எவ்வாறு அன்று அந்த மக்கள் பசியாலே வாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை தனிமையாக அனுப்பிவிட்டு உணவின்றி அனுப்பிவிட்டால் அவர்கள் வாடி வதங்கி விழுந்து விடுவார்கள் என்று இரக்கம் கொள்கின்றார்கள். அப்போ நற்கருணையின் முன்னறிவிப்பு இது என்று சொன்னால் நற்கருணையும் ஒரு இரக்கத்தின் இயேசு கடவுள் கொண்ட அன்பின் அடையாளமாகத்தான் நற்கருணை நமக்கு இருக்கின்றது. அவ்வளவு ஆழமான அன்பை கொண்டிருந்த இயேசு எவ்வாறு நமது மானிட வாழ்க்கைக்கு உணவு அத்தியாவசியமோ அதுபோன்று நமது ஞான வாழ்க்கைக்கு அவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக தியாகம் செய்து உடலாகவும் பானமாகவும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அது நற்கருணை ஒரு இறைவனின் இரக்கத்தின் அறிகுறியாகவும் நாம் கண்டுகொள்ளலாம். இரண்டாவது பகிர்ந்து அளித்தல். நற்கருணை மேசையிலே நற்கருணை உட்கொள்ளும் பொழுது நமது மத்தியிலே வேறுபாடுகள் இல்லை. நாம் எல்லோருமே சமமானவர்கள். இறைவனின் திரு உடலை நாங்கள் உண்ணுகின்றோம். எவ்வாறு நாங்கள் உணவு உண்ணும் பொழுது உணவு நாமாக மாறுகின்றதோ நற்கருணையை நாம் உண்ணும் பொழுது பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இறைவனாக மாறுகின்றோம். இவ்வாறு நமது மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் என்று பகிர்ந்து வாழும் வாழ்க்கையையும் நற்கருணை நமக்கு குறிக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதி ராப்போசனத்திலே இயேசு செய்தது ஒரு வெளி அடையாளம் மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அவர் எவ்வாறு நம் மீது இரக்கம் கொண்டிருந்தாரோ, எவ்வாறு தம்மையே முழுமையாக நமக்கு பகிர்ந்தளித்து கொடுத்தாரோ தம்முடைய வாழ்க்கையிலே, அதைத்தான் அவர் பெரிய வியாழக்கிழமை என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அந்த நற்கருணை ஏற்படுத்திய தினத்திலே உருவாக்குகின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாளாந்தம் பலிப்பூசையிலே நற்கருணை பெற்றுக்கொள்ளுகின்ற நாம் ஒவ்வொருவரும் நற்கருணைகளாக மாற வேண்டும். இல்லாவிட்டால் இது வெறும் சடங்கு முறையாக அனுஷ்டானமாக மட்டும்தான் இருக்க முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமது சகோதர சகோதரிகளுக்கு நற்கருணைகளாக மாற வேண்டும். அவர்கள் எம்மிலே கிறிஸ்துவை காண வேண்டும். நம்மிலை நாமே பகிர்ந்தளித்து நமது உடலையும் இரத்தத்தையும் மற்றவர்களுக்கு சேவையிலே பகிர்ந்தளிக்க வேண்டும். அதுதான் நற்கருணையின் உண்மையான உள்ளார்த்தமாக இருக்கின்றது. ஆகவே நாளாந்தம் நற்கருணை உட்கொள்ளுகின்ற நாங்கள் நற்கருணைகளாக நமது சகோதர சகோதரர்களுக்கு மாற இந்த நற்கருணை நாதரை நோக்கி இறைஞ்சுவோம். அன்பான இயேசுவே, உமது உடலையும் மது இரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே உட்கொள்ளும் நாங்கள் உம்மை விட்டு பல தடவைகளிலே எவ்வளவோ தூரம் அகன்று சென்றிருக்கின்றோம், பிரிந்து சென்றிருக்கின்றோம். வாயளவில் உமக்கு துதி பாடிக்கொண்டு எமது வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை மறுத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இவற்றிற்காக முதல்கள் நாங்கள் உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகின்றோம். எங்களை மன்னியும். நற்கருணையின் மூலமாக நீர் எமக்கு விடுத்த சவாலை நாங்கள் ஏற்க மறுத்திருக்கின்றோம். எமது சகோதர சகோதரிகளுக்கு நற்கருணைகளாக மாற, அவர்களுக்கு நமது சேவையின் மூலமாக நமது உடலையும் உள்ளத்தையும் தியாகம் செய்ய நாங்கள் மறுத்திருக்கின்றோம். கண்களிருந்தும் காணாதவர்களாக, காதுகளிருந்தும் கேட்காதவர்களாக, வாயிருந்தும் அநீதிகளை தட்டி கேட்காதவர்களாக இருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, அவற்றிற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை உட்கொள்ளும் ஒவ்வொருவரும் உமது வாழ்க்கையைப் போல பகிர்ந்து வாழ, இரக்க சிந்தையுடன் வாழ எமக்கு தேவையான அருளை தந்தருள உம்மை இந்த வேளையிலே விசேஷ விதமாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். இன்று
இந்த வழிபாட்டிலே தமக்காக வேண்டிக் கொள்ள விண்ணப்பம் செய்திருக்கின்ற சகலரையும், அவர்களுடைய விண்ணப்பங்களையும், அவர்களுடைய வேண்டுதல்களையும், அவர்களுடைய ஆசைகளையும், அவர்களுடைய தேவைகளையும் இப்பொழுது உமக்கு முன் கொண்டு வருகின்றோம். அப்பா தந்தாய், அவை அனைத்தையுமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும், அவர்களுடைய நோய் நொடியிலே அவர்களை குணமாக்கும். உமது குணமாக்கும் கருத்தினாலே அவர்களை தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. உமது வல்லமையை அவர்கள் உணரச் செய்தருளும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அன்பான இயேசுவே, இந்த வேளையிலே நோய்வாய்ப்பட்டிருக்கும் எமது சகோதர சகோதரிகளுக்காக அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை உமது குணமாக்கும் கரங்களினால் தொட்டு குணப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். விசேஷ விதமாக எவரும் இல்லாது அனாதைகளாக
ரோட்டிலும் வீதி ஓரங்களிலும் இருக்கின்ற ஏழை எளிய மக்களை இந்த வேளையிலே நீர் கண்ணோக்கி எவ்வாறு அன்றைக்கு அந்த மக்கள் மத்தியின் மேல் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு போசனம் அளித்தீரோ அதே போல இவர்களுக்கும் மேலும் இரக்கம் கொண்டு எமது உள்ளங்களை மாற்றி இவர்களுக்கு பணி செய்ய அனுப்பியறலும். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களை குணமாக்கும். அவர்களுக்கு நாங்கள் அருமருந்தாக எமக்கு அருளை தாரும் ஜேசப்பா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இயேசுவே 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 இயேசுவே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. மாண்புயரேவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரேவருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றும்
பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதில் சகல மத இன்பம் ஒன்றாயிருந்தது. சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திரு உடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மிட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க.